அக்னிஹோத்ரி தீதான். இன்னும் சொல்ல போனா ஆரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு கடவுளுங்கிற கான்செப்டே கிடையாது. இஸ்லாம் கிறிஸ்துவங்கிறது கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் உருவான மதம். பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அவன் தெளிவா சொல்றானே, இந்த உலகத்தில் கடவுள்கள் உயர்ந்தவை, ஆனால் கடவுளை கட்டுப்படுத்துபவை மந்திரங்கள், மந்திரங்களை கட்டுப்படுத்துவது பிராமணர்கள். அப்ப இந்து மதத்தில் உயர்ந்தவர்கள் யாரு? பிராமணர்கள், கடவுள் கிடையாது. அதனாலதான் அந்த கடவுள் சில முன்னாடி அவன் என்னென்னமோ பண்றான். அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. உடலை வருத்தி கொண்டு கடவுளுக்காக மொட்டை போடுறது, சாட்டை அடிச்சுக்கிறது, வேண்டிக்கிறது, அழகு குத்துறதுலாம் யாரு? அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, மாரியம்மா காப்பாத்துவோம், ஐயனார் அவன் உண்மையிலே நம்புறான் கடவுள் இருக்குன்னு. பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க சொல்றாங்க நான் தான் கடவுள், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். சோ அவர்கள் வந்து தீயை வணங்குவர்கள். அவர்கள் இந்த உருவம் கோவிலுக்கும் சொந்தம் கிடையாது. அவங்க கோவிலில் அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதை அனுபவிக்க பாக்குறாங்க. சோ இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கோவில் அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறது தமிழர்கள் உருவாக்குனது தான், அது பார்ப்பனர்கள் சொந்தம் கிடையாது. நீங்க எல்லா கோவிலும் அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உண்டியல் இருக்கு, அது இன்னைக்கு மிக முக்கியமான தீர்மானிக்க சக்தியா இருக்கு. கோவில் உண்டியல் பிரச்சனைனா நிர்மலா சீதாராமன் பதறாங்க, சுப்பிரமணிய சாமி கேஸ் போடுறாரு. அது எப்படி நீங்க சிவாச்சாரியார் தவிர்த்து ஒரு நாடாருக்கோ தேவருக்கோ கொடுப்பீங்க? அவங்கலாம் சூத்திரர்கள், அவங்களுக்கு உரிமை கிடையாது. உள்ள போய் தொட்டு செய்யக்கூடியவர் சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் உண்டு கேஸ். இது அவங்க லால சுப்ரீம் கோர்ட்ல வாதிடுறாங்க. மைக்ரோஸ்கோபிக் கமிட்டியான சிவாச்சாரியார்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு, இது எங்களுடைய பிறப்பு உரிமைன்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க.